குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அனைத்தையும் விளங்கியும் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் என்ன நிலை? விரிவான விடை தரோம்னு போட்டிக்கிறாங்க. 5 நிமிஷம் தான் நமக்கு இருக்குதுல. சரி, அதாவது விளங்கி நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் அது தௌஃபீக். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான் ஒரு மனிதனுக்கு அறிவிருந்தால் செயல்படுத்துறது. ஒரே ஒரு விஷயம், 5 அறிவுடைய படித்தரங்களை பாருங்கள். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் முதலாவது அவனுக்கு அல்லாஹ் தஆலா செய்கிற பெரிய அருள் வந்து கேட்டல், கேட்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்குறது. இந்த இடத்துல நமக்கு நடந்தது அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் அது, எனக்கோ உங்களுக்கோ. ஏன் அதாவது வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மஅஹும், முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் அவர்களில் ஏதாவது ஒரு நலவிரிக்கென்று அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களுக்கு மார்க்கத்தை கேட்க செய்திருப்பான். முதலாவது என்ன? கேட்கறதுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. இது ஒரு தௌஃபீக். கேட்குற சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா புறக்கணிச்சுக்கண்டே இருந்தாலும் காதில் செய்திகள் உளுந்துகண்டே இருக்கும். எப்படி கேட்கணும்? அல்க சம்அ வஹுவ ஷஹீத், உள்ளம் ஹாதிரான நிலையில் செய்திகளை கேட்கணும். செய்கிறது ரெண்டாவது விடுங்க. இந்த வாய்ப்பை தந்தா முதல் அருள். அவர் காதில் போய் செய்திகள் உளுந்துகண்டே இருக்கும். செய்யல, பார்க்கல, விளங்கல்ல, அதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் காதில் நல்ல செய்திகளை கேட்குறாரு, கேட்டுக்கிறார். நல்ல செய்தி, 5 நேரம் தொழணும் அல்ஹம்துலில்லாஹ். அவர் தொழுவது இல்லை உதாரணமாக, சரியா? நல்லா இருக்குது, உண்மை பேசணும், நல்லா இருக்கு, பொய் தான் பேசுறது. ஆனால் காதில் நல்ல செய்திகள் விழுந்துட்டு இருக்கு. இது முதலாவது மருத்துவம். ரெண்டாவது, அது ஒரு அறிவாக மாறும். ஒரு கட்டம் வந்து என்ன, ஒரு கட்டத்தில் வந்து இல்மா மாறும். முக்கியமான செய்திகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அறிவாக மாறும். அவர் விளங்க ஆரம்பிப்பார், அறிவு. மூன்றாவது ஃபஹம், ஃபிக்ஹ், விளக்கம் கிடைக்கும். அதுக்கு மூன்றாவது விளக்கம் கிடைக்கும். அது ஒரு காலகட்டம் சும்மா போயிட்டே இருக்கும். தொழுகை பற்றி கேட்டிருப்பார், தொழுகை பற்றி அறிவு இருக்கும், தொழுகை பற்றி விளக்கமும் இருக்கும். ஆனால் லா யுஹர்ரிக், விளங்கிட்டா அது எந்த அசைவையும் ஏற்படுத்தாது, போய்கண்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு நிகழ்வு நடக்கும், ஏதாவது ஒரு விளக்கம் வரும், விளங்கிட்டா உடனே ஏற்கனவே கேட்டு அறிந்து விளங்கிய செய்தி அதோட டச் ஆகும். டச் ஆகினோடனே ஒரு உணர்வு வரும் பாருங்க உள்ளத்தில். அதுக்கெல்லாம் கரண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். எது? கேட்ட செய்தி, அறிந்த செய்தி, விளங்கின செய்திக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் டச் ஒன்று கொடுத்த மாதிரி இருக்கும். உணர்வு பெற்றுவார். என்ன? உணர்வு பெற்று விடுவார். இது எத்தனாவது கட்டம்? 4வது கட்டம். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? அதை அவர் உணர்வு பெற்றுட்டார் என்று சொன்னால் உடனே அவருக்கு வாரது நடைமுறைப்படுத்தல் தான். உணர்வு பெற்றுட்டார் இருந்தால் உடனே அவர் நடைமுறைப்படுத்துவார். வணங்கிட்டா 5. இதில் தௌஃபீக் என்ன தெரியுமா? இந்த 5வதுக்கு பிறகு அவர் கடைபிடிக்கிறதுக்கு இது இதுவரைக்கும் கூட அவருக்கு மன்னிப்பிரிக்கலாம். இந்த 5வதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அது அவருடைய போராட்டம், அது அவருடைய போராட்டம். ஏன் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்தா பாருங்களா. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மஅஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா அவர் ஹைரிக்கும் என்று தெரிஞ்சிருந்தால் கேட்க வச்சிருப்பான். அப்படின்னா கேட்க வச்சுட்டான்னா அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். கேட்க வச்சான், அறிய வச்சான், விளங்க வச்சான், உணர்வு தந்தான், செயல்படுத்தினீங்க. தொடர்ந்து இருக்கிறது. அஃதலுல் அமாலி அதுவ முஹாவாயின் கல்ல, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருக்கின்ற அமல் தான் மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து இருக்கிறதே, அது வந்து உள்ள ரீதியான தஸ்கியா பற்றி பேசணும், இஹ்லாஸை பற்றி பேசணும், தௌஃபீக்கை பற்றி பேசணும், முஜாஹதத்துன் நஃப்ஸ் போராட்டத்தை பற்றி பேசணும், அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்று பேசணும். இந்த தலைப்பு எல்லாமே விரிவாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்று அது அந்த உரைகள் மூலம் நம்மளை பக்குவப்படுத்துவதை தவிர வேறு இல்லை. ஆனால் ஒரு உபதேசம் சொல்லலாம், யாரெல்லாம் தன்னால் கேட்டெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் இந்த மாதிரியான மஜ்லிஸ்களை விட்டு ஓரமாக வேண்டாம், ஹைரான மஜ்லிஸ்களை விட்டு ஓரமாக வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அவர்களில் ஹைர் இருக்கும் என்றா நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்றா. கேளுங்க, உங்கள ஹைர் இருக்குன்னு அர்த்தம். அவர்களில் ஹைர் இருக்குமாக இருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நல்ல நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக வைக்கலாம், ஆனால் கேட்குற இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு நாள் தௌஃபீக்கையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யும், சேர்க்கும்.